தண்ணீர் கடையில வாங்கி குடிக்கிற நிலைமையை தடை செய்வேன். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தடை, பேனிட். எவனாவது வித்தா தூக்கி சிறையில் அடை, தூக்கி போட்டு கொன்னுபுறேன். ஓடா. தண்ணி உலக உயிர்களின் உயிர் தேவை. காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, யானை, புலி, சிங்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும்படி செய்வேன். அங்கங்க கணக்கில்லாத நீர் தேக்கம். உன் உடம்புல தேமல் வந்தா அப்படி இருக்கும், திட்டு திட்டா. அப்படி நீ விண்வெளியில் பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, விமானத்தில் போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, என் தேசம் எங்க நீர் தேமல் இருக்கும். திட்டு 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 திட்டா வெட்டி வச்சுவேன். எங்க பார்த்தாலும் தண்ணீர். தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. தண்ணி காசு கொடுத்து குடிக்கிற நிலைமையில வைக்க மாட்டேன். வீட்டு வாசல் குழாயை போட்டு கொண்டாந்து ஊத்திடுவேன். பிடிச்சிக்க குடிச்சுக்க, காசு கிடையாது. இது 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். மீதி எல்லாம் காசு வாங்கிட்டு தான் தருவேன். ஓசி பஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன், எனக்கு போடாத. ஓ, தயவு செய்து போட்டாத. ஓசி பஸ்ல போறவன் எவனும் எனக்கு போட்டாது. நான் ஏசி பஸ் தாரேன், காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ. அதுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி போ. காசுக்கு வேலை தாரேன், சம்பளம் தாரேன். தற்சார்பு மிக்க தன்மானத்தோடு வாழ்கிற, உன்னையை நீயே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தாரேன். இந்த மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் கையாண்டாத. நீனே வாங்குற வசதி வாய்ப்பை, வேலையை தரேன். படிப்பு கற்ற வேலை, அதை வச்சுக்கிட்டு வாழு. சும்மா பிச்சை எடுக்காத. கொடுத்து வாழ்ந்த பரம்பரை நீ. உன்னை கையாந்த வச்சு கெடுத்து நாசம் பண்ணிவிட்டான். நீ அவனுக்கே ஓட்ட போட்டு என்னை தூக்கி நோட்டில் போட்டேன். 15 வருஷமா கத்துறேன், உன் காதுல வந்து விழமாட்டேங்குது. சை கருமா, உனக்கிட்ட பேசுனதை சுடுகாட்டில் பேசியிருந்தாலும் 10 பணத்தையாவது எழுப்பியிருக்கலாம். இந்த ஈனத்தை எழுப்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏ பாவம்பா, ரொம்ப கத்துறாண்டு 4 பணமாவது இருந்துட்டு இருந்திருக்கேன். என்னதாப்பா உன் பிரச்சனைன்னு 15 வருஷமா இந்த ஈனத்துக்கிட்ட கத்துறேன். கொஞ்சம் உசிப்பிருக்கேன், ஒரு 36 லட்சம் பேரை உசிப்பிருக்கேன். இந்த வாட்டி எவ்வளவு பேருக்கு மானம், ரோசம், சூடு, சோரணை, வெக்கம், கோபம் எல்லாம் வருது. பாப்போம். இது திரு வெற்றியூரா இல்ல வெட்டியூராங்கிறத 23ஆம் தேதி முடிவு பண்ணுவான். மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். எப்படி மாத்துவ? ஜனநாயக நாட்டில், மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஆயுதம் வாக்கு. வலிமை மிக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்கு. அதான் நீ செய்ய வேண்டிய மக்கள் ஜனநாயக புரட்சி. தான் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் பெரும் மாறுதலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கனவை உங்கள் பிள்ளைகள் சுமந்திருக்கும். நீங்கள் எப்படி நம்ம ஆட்சி இருக்கும்ங்கிறதை 450 பக்கத்திற்கு புத்தகமாக உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் கொடுத்திருக்கேன். படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லாதனால அது சரியா சேரல. இப்ப படம் பார்க்கிற பழக்கம் தான் உங்களுக்கு இருக்கிறதுனால படமா போட்டு காட்டிக்கிட்டு வரேன். அது வலையொலியில இருக்கு. எப்படி கல்வியை கொடுப்பேன், எப்படி மருத்துவம் கொடுப்பேன், எப்படி குடிநீர் கொடுப்பேன், எப்படி போக்குவரத்து நடத்துவேன், எப்படி காவல்துறை, நம்ம ஆட்சியில காவல்துறை எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்காது. காவல்துறை இப்படிலாம் ரோட்ல நின்று பாதுகாக்கிற நிலைமையில இருக்காது. ஏன்? பாதுகாப்பற்ற சூழல் என்பதை இந்த நாட்டில் இருக்காது. தொலைச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? நாடங்களும் சிசிடிவி கருவி எல்லா இடத்துலையும் பொறுத்திருக்கும். போகும்போது பொம்பளை பிள்ளை பையாக்குறது, தாலி ஆக்குறது, கேலி பண்றது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, தூக்கி கொண்டு வச்சு வெளுத்து விட்டுருவான். ஏன்? பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐ எம் த பிக் பாஸ், ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ எம் வாட்சிங். நீ ஒழுங்கா இருக்கணும். இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்ல. அன்னை வந்துட்டு சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கா இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. பீரை குடிச்சிட்டு ரோட்ல போடுறது, சாலையில ஒண்ணு கடிக்கிறது, வந்தவொன்ன டாஸ்மார்க் இழுத்து மூடுறோம். போடா மூடுறோம். இவன் மூட மாட்டான். ஏன்னு கேளு அண்ணனை கேளு. திமுக மூடாது, அதிமுக மூடாது. இப்ப வந்திருக்காரு நம்ம தம்பி, அவரு மூட மாட்டாப்ல. ஏன் தெரியுமாடா? 2 கோடி குடியாரம் இருக்கான் பாரு. 2 கோடி. அத 2016 ஐயா கருணாநிதி அவர்கள், நாங்கள் வந்தால் கழக ஆட்சி மலர்ந்தால் நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னா. ஒன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாப்ல, அம்மையார் கனிமொழி எல்லாரும் சொன்னாங்க. ஏன் மூடலைகள்? தோத்து போயிட்டாங்க. குடிகார உங்களுக்கு ஓட்டு போடலங்க பாரா டேய். அப்ப என்ன இது? நான் என்ன சொல்றேன்? குடிக்கிற மக்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம். அப்ப யாரு? தமிழ் குடிமக்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. நல்ல குடிமக்கள் போடுங்க. நான் வந்தால் மூடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அப்ப என்ன பண்ணுவேன்? குடிக்கணுமே.
பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார எல்லா இடங்களையும் கலப்படம் இல்லாத தூய பால், தாயின் மாறின பால், பசுவின் மாறின பால், பனம்பால், தென்னம்பால், ஒரு சொட்டு கலப்படம் இல்லை. இந்த நச்சு சாராயத்தை கொடுத்து கொள்றான். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 10 லட்சம் பேர் தாலி அர்த்தம், பெரிய சாதனை. கொடுமடாடே, இது ஒரு நாடாடே தம்பி. ஒரு நாட்டு மக்களை குடிக்க வச்சு அந்த காசை பறிக்குதுடா. குடிகாரன் படிக்க வர அரசு பள்ளிக்கு படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுது. ஏன் சிந்திக்கலடா இந்த நாட்டாளரமே? படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுதே ஏன்? தரம் குறைஞ்சிருச்சு. தனியார் தரம் இருக்கு, தனத்தை உயர்த்தா சொல்ல மாட்டேங்கிறான். எல்லா மாவட்ட ஆட்சியாரும் கூட்டம் போடுறாண்டா. ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? குடிக்க வர கூட்டத்தின் எண்ணிக்கை குறையுதுன்னு டிஸ்கஷன். மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் தலைமையில விற்பனை மேலாளர்கள்லாம் உட்கார்ந்து ஏன் குறையுது? நான் என்ன சொல்றேன், கூட்டத்துக்கு ஒரே வழிதான். அந்த ஒரு படம் இருக்குது, எது இந்த கோழி சோடா, அதுல நம்பி விஜய் மில்டன் எடுத்துட்டாப்ல. அதுல நம்ம அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி நடிச்சிருப்பாப்ல. எப்படின்னா, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துடும். இங்க பாருங்க, நட்டத்துல ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்றீங்க, லாபத்துல ஒரு டாஸ்மார்க்ல அதை ஏன் சரக்க டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க. அதோட சைடிஸ் ஊறுகாயும் கொடுங்க. எப்படி போடுறோம் ஓட்டைன்னு பாருங்கிறான். எப்படி இருக்கு பாரு. டாஸ்மார்க் வியாபாரத்தில் நாடு அரசு நிர்வாகம் நடந்து கொண்டு குடிக்க வச்சு. அப்போ படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கையை உயர்த்தாம குடிக்க வர்ற மக்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு நினைக்குது அரசு. நிதி அமைச்சர் சட்டசபையில் பேசுறாங்க, 40,000 கோடி டாஸ்மார்க் வியாபாரம், அடுத்த ஆண்டு அதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கோம். அப்படின்னா குடிகார எண்ணிக்கையை பெருக்குவான்றான். ஏய், இது எங்கடா போய் நிறுத்துவாங்க நம்ம நாட்டை? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் இல்ல, கல்வி தரமா இல்ல, மருத்துவம் தரமா இல்ல, குடிநீர் இல்ல, மின் உற்பத்தி விநியோகம் தடையில்லாம இல்ல, சிறந்த பாதை இல்ல, தரமான போக்குவரத்து இல்ல, வேலை இல்ல. இவ்வளவு இருந்து ஒண்ணு கூட நிறைவேற்றாம 10 லட்சம் கோடி கடன் எங்க? எல்லாம் ஃப்ரீ ஸ்கீம். நீ தூங்கும்போது 5,000 ரூபாய் வங்கி கணக்கு, 1,30 லட்சம் பேர் 31 லட்சம் வங்கி கணக்குல 5,000 ரூபாய். படிக்க வைக்கிற ஆசிரியன் சம்பளம் கொடுங்கன்னு ரோட்ல இருந்து போராடுறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்க எவ்வளவு? 150 கோடி தான். இவன் 5,000 ரூபாய் போட்டதுல 6,800 கோடி இழப்பு. இந்த போக்குவரத்து இருக்குல்ல 1 லட்சம் கோடி, இந்த மின்சாரம் இருக்குல்ல 1,50 லட்சம் கோடி கடன். எல்லாம் கடனை வாங்கி நமக்கு என்ன பண்றான்? 1000 தாரேன், 2000 தாரேன், 3000 தாரேன். எல்லாம் கொடுமை. எவன் அப்பமிட்டு சொத்தை எடுத்து தாரேன்? நம்ம அப்பமிட்டு சொத்து தான். எங்க இருந்து எடுக்கிறான்? இந்த 5 ஆண்டுல மட்டும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கான். ஏன்னா மின்சாரம் எல்லாமே நீ வாழ முடியாது, அதுல உயர்த்து. அடுத்த நம்மெல்லாம் சொத்து வரியை ஏற்றி விடு. அடுத்த நம்மெல்லாம் பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு ஏற்றி, தவிர்க்க முடியாதில் வரியை ஏற்றி கட்டணத்தை ஏற்றி வசூலிக்கணும். 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி வட்டி போயிட்டா என்ன நிர்வாகம் செய்வ? என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவ? என்ன பண்ணும்? ஒழிக்கணும். இவங்கள ஒழிக்கணும். போட்ட ரெட்டலைக்கு போட்ட, உதயசூரியனுக்கு போட்ட, கைக்கு போட்ட, தாமரைக்கு போட்ட, எங்களை தூக்கி ரோட்ல போட்ட. கொஞ்சம் மாத்தி சிந்திச்சு வாக்க செலுத்து. ஓட்டு போகும்போது பிள்ளைங்க முகத்தை பார்த்துட்டு போ, பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டு போ. எந்த சின்னத்துக்கு போட்டா என் பிள்ளை படிக்க போயிட்டு அல்லது பணிக்கு போயிட்டு பத்திரமா வீடு திரும்பும்னு பாரு. எந்த சின்னத்துக்கு போட்டா என் பிள்ளைகள், இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சொன்னது நல்ல அம்மையார் கனிமொழி. இதெல்லாம் சாதனையில வருதுப்பா, சாதனையில வருது. நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா? உலகத்துல எல்லா நாட்டிலையும் கல் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு ஏன் தடை இருக்கு? யோசிச்சிருக்கியா? ஏன் தடை இருக்குன்னா, சரக்கு விற்கிறது கவர்மெண்ட், சரக்கு காய்ச்சறது இவங்களே. அப்போ கல்லை திறந்து விட்டா இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், அதுக்கு தடை. இப்ப நாம அதோட இதை தர நம்ம மாத்துறோம். விளங்குத? இனிமேல் ஒண்ணு நினைச்சுக்க, எது ஒன்றும் தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா தரமா இருக்குங்கிற நம்பிக்கை என் மக்களுக்கு வரணும். அது கல்வியோ, மருத்துவமோ, குடிநீர் விநியோகமோ எல்லாமே அருமையா இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்க வேணுங்கிறதா நம்முடைய கனவு.
எனவே என் அன்பு சொந்தங்கள், நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. நீ எல்லாம் நீ படிச்ச பிள்ளை யோசிச்சு பாரு. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. பிறந்த 2-3 வயசு குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருது. ஏன்னு வாரு. 100 மரணத்துல ஆய்வு செய்துவார், 90 மரணம் புற்றா இருக்கு. ஏன்னு வாரு. காற்று நஞ்சாயிருச்சு, கந்தக தூசி. ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும். இப்ப எத்தனை மரம் இருக்கு? நம்ம எவ்வளவு பேர் நிக்கிறோம் பாரு. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை கார் போகுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு பாரு. நல்லா யோசிச்சு பாரு. அப்ப நம்ம எதை சுவாசிக்கிறோம்? காற்றை இல்ல, கந்தக தூசிய, புகைய, நச்சு காற்ற, நச்ச. அதனால என்ன ஆயிருது? புற்று. அப்புறம் என்ன பண்றோம்? நீர் நஞ்சாயிருச்சு. இந்த ஆலைகள் இருக்குல்ல, இந்த ஆலைகள் இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்தினா பழுப்பு நிறத்துல மஞ்சளா வரும். யுரேனியம் கலந்துருது. யுரேனியம் கலந்த நீரை குடிக்கும் போது தாய்ப்பால் விஷமாயிருது, நோய் வருது. அதுல விளையிற காய்கறி, அரிசி பருப்பை சாப்பிடும் போது உணவு நஞ்சாயிருது. அப்ப அத்தியாவசிய உயிர் தேவை உணவு, காற்று, நீர் 3 நஞ்சானதுனால இங்கே புற்று தொற்றாயிருது. கண்ட நோய் வருது. உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப நஞ்சில்லாத மூச்சு காற்று, நல்ல மூச்சு காற்று கிடைக்க செய்யணும், நல்ல குடிநீர் கிடைக்க செய்யணும், நஞ்சில்லாத உணவு. உன்னைய நான் கேட்கிறேன், திராட்சை பழத்தை நம்பிக்கையோட உன்னால சாப்பிட முடியுமா? வாழைப்பழம், மாம்பழம். முன்னாடி மாம்பழத்தை அறுத்துட்டே போனீங்கன்னா அந்த கொட்டைகிட்ட ஒரு வண்டு இருக்கும். இப்ப இருக்கான்னு பாரு. பூச்சி கத்தரிக்காய் பார்த்துரு, பூச்சி வெண்டைக்காய், ஏதாவது பூச்சியை பாரு. ஏன் செத்துருச்சு பூச்சி? ஏன்? அது பூவுல விஷத்தை அடிச்சு காய்க்கும் போதே பூச்சி செத்துருது. கத்தரிக்காய் கிடைச்சா பூச்சி செத்துரும். அப்ப நீ என்ன ஒண்ணா கத்தரிக்காய் சாப்பிட்டா அது உடனே செத்துருச்சு, நீ கொஞ்ச நாள் கழிச்சு சாத. புரியுது? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, உணவு என்று நமக்கு விஷத்தை ஊட்டான், மாத்தணும். அதுதான் நம்ம அப்பா நம்மாழ்வார், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. எப்படி நஞ்சில்லா உணவு கொண்டு வருது? நான் என்ன செய்யறேன்? உங்க அண்ணன், நானே விவசாயம் பண்ணிடுறேன், நானே வேளாண்மை. எல்லாருக்கும் அங்கதான் வேலை கொடுக்க முடியும், அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு. அதனால என் நாட்டுல பசிங்கிற சொல், ஏழ்மைங்கிற சொல், வறுமைங்கிற சொல் ஒழிச்சிறேன், இல்லாத ஒழிச்சிறேன். பால் இருந்தா பசி இருக்காது. நானே மாட்டு பண்ண தாறுமாற வளர்த்துறேன். எங்க பார்த்தாலும் மாடு, எங்க பார்த்தாலும் ஆடு, எங்க பார்த்தாலும் கோழி, எங்க பார்த்தாலும் வாத்து, எங்க பார்த்தாலும் கழுத. கழுதைன்னு சிரிக்காத. உலகத்துல அதிகமா விளைவிக்கிற பால் கழுத பால் தான். டாங்கி மில்க், ஹவுமச்சன் தட்டு செல்வன்ல தட்டி பாரு, யூடியூப்ல. உலகத்துல கழுத பால் தான். சீஸ் கழுத பாலாட கட்டி தான் உலகத்துல காஸ்ட்லி. அழகு சாதன பொருளா அந்த கழுத பால்ல தான் தயாரிக்கிறான். நம்ம தயாரிப்போம், நம்ம கழுதையை வளர்ப்போம். நீ பயன்படுத்தினா கழுத, நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறேன், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறேன். அந்த காசை வச்சு உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். நம்பிக்கை இருந்தா என் தங்கச்சிக்கு விவசாய சின்னத்துல சத்யா பாஸ்கருக்கு திருவெற்றியூர்ல ஒரு ஓட்டை போட்டு என் தங்கச்சியை வெல்ல வைக்கணும்னு சொல்லல. நீ வெற்றி அடைஞ்சிரு, நீ வெற்றி அடைஞ்சிரு. இவங்களுக்கு போட்டு தோத்து போகாத.